நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 4th ப்ரோமோல கமருதீனுக்கு பெரிய பூஜை இருக்குன்னு. ஆக்சுவலா பூஜையை காமிக்கல, பூஜைக்கான காரணத்தை காமிச்சிருக்காங்க. என்ன மேட்டர்னா, ஆதிரையை கமருதீன் வந்து ஏதோ பேட் வேர்ட் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கான எபிசோட்ல வச்சு செதுக்குன்னு செதுக்கிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் நேத்தே நம்மளுக்கு வந்துருச்சு. அதை தான் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, கமருதீன் நிறைய இடத்துல லூஸ் டாக் விடுறாரு அப்படின்ற மாதிரி தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா, ஆல்ரெடி இந்த வாரத்தில் வந்து நிறைய இடத்துல லூஸ் டாக் விட்டுருக்காருல, ஸோ அதுக்காக தான் அடிச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதுக்காக இல்லைங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த எபிசோட் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ல ஆதிரையே ஏதோ சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி வந்து செதுக்கிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இப்போதான் ரீசெண்டாக தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் அவரோட ஸ்டோரி சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. அப்போதான் டேய் நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானியாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி தெரியும், ரொம்ப நெருங்கி வர பழகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஆதிரையை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு தெரியும். அதே மாதிரி கமருதீனை பற்றியும் ஆதிரைக்கு ஃபுல்லாகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஆல்ரெடி கமருதீன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அப்பயும் ஆதிரை வந்து சமகாண்டாயிட்டாங்க. இதுல எங்க பேசுற அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒரு டேரக்டா சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூசகமாக சொல்லிட்டாரு. அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சார்ல, அவர் சிரிக்கும் போது சபரியும் சிரிச்சாரு. ஸோ எல்லாம் சிரிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. கமருதீன் ஸ்டோரி சொல்லும் போது அது வந்து ஆதிரியை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு கனெக்ஷனோ ஏதோ ஒன்று வெளியே இருந்திருக்கு. ஓகேங்களா, ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து இதை பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஆதிரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரோமோ வச்சு பார்க்க முடியுது கிளியரா. என்ன புரியுதுன்னா, ஆதிரியை வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி எடுத்துட்டு போயிட்டு இது கமருதீன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பீஸ் பண்ற வேலை என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லவ் கண்டென்ட், இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஏதாவது அதை பற்றி மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது நான் தான் சொல்றேன், துஷார் அரோரா அதே மாதிரி எஃப்ஜே ஆதிரை இவங்க ரெண்டு கப்புள் பேட்ச் இருக்குல்ல, இந்த ரெண்டு பேட்சுமே ரொம்ப தோஸ்து. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு. அதாவது இந்த ரெண்டு கப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா இன்னொருத்தவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க. போனடியில் சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் ஆதிரை என்ன பண்ணுறாங்க, அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரோரா யார் தெரியல, துஷார்கிட்டையும் பேசுவாங்க, சேம் டைமில் கமருதீன்ட்டையும் பேசுவாங்க. ஸோ இவங்க நிறைய பேர்கிட்ட பேசுறதுனால அவங்களுக்கு வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அது ஷேர் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அவங்க இங்கேருந்து அங்கே சொல்கிறது அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து அது பெருசாக வெடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான மேட்டர் எதுவும் சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து வந்து கமருதீன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இந்த கமருதீன்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்களே, அந்த விஷயம் என்னன்னு தான் எனக்கு இப்போ ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குது. யோசிச்சு பார்த்தா அப்படி என்ன மேட்டராக இருக்கும், அப்படி என்ன இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு கமருதீன் கொதிக்கிறாரு, என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஏன் சொன்னேன்னு கேட்குறாரு. யாரு நீன்னு கேட்குறாரு. அப்போ ஆதிரை ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகுது. எப்போவுமே பயங்கரமாக எகிற ஆதிரை இப்போ அடக்கி வச்சு பேசுகிறாங்க. அப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு ஆதிரை வந்து சட்டிலாக இருந்து நான் பார்க்கல. உங்களுக்கே தெரியும், ஆதிரை சும்மா ஒன்றாலே அப்படியே பொங்கிட்டு வருவாங்க. என்ன அப்படியே கிட்டத்தட்ட லோக்கல் ரவுடி மாதிரி வருவாங்க. ஸோ அப்படி இருக்க ஆதிரை வந்து இவ்வளோ அடங்கி இருக்காங்கன்னா சம்திங் ராங், சம்திங் ஃபிஷின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி என்ன இன்ஃபர்மேஷன், கமருதீனை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படி என்ன அரோரா கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தான் அது. ஆக்சுவலாக கமருதீனை பற்றி ஏதோ நெகட்டிவாக ஏதோ ஒன்று இருக்கு போல. ஸோ அரோரா அதனால தான் சொல்கிறாங்க, இந்த சண்டை வந்ததுக்கப்புறம் எங்கே நம்ம வெளியே தெரிஞ்சிட்டமே, நம்மளுக்கு பாதிப்பு வந்துருமேன்னு சொல்லிட்டு அரோரா போய் கமருதீன்கிட்ட கத்துறாங்க. இந்த மாதிரி அதாவது நீ இதனால தான் நான் தானே உனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன். அதாவது கமருதீன் கேட்குறாரு, அரோரா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் தானே உங்கள்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன், உங்கள்கிட்ட 2 நாளாக நான் பேசாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டல, அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு தெரியுது அவ சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பேசாம இரு, அது யாருக்கு வேணும், என்ன மேட்ருமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒன்று துஷார், இன்னொன்று கமருதீன். அதாவது எப்படின்னா, துஷார் வந்து வியானாவை வந்து வச்சு கடுப்பேற்றினா, இவங்க வந்து கமருதீனை வச்சு கடுப்பேற்றுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு. எனிவேஸ் அது எல்லாமே போட்டோம். ஆனால் இந்த கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் சரியில்லை, நாக்கில் சனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவருக்கு நேரமே சரியில்லை போல இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வாயை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை காரணம் என்ன, அதை டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்தோன்னு கோவப்பட்டு இந்த கேட்டார்ல, இப்போ ஆதிரியை பார்த்து யார் நீன்னு கேட்டார்ல, யாருன்னு உனக்கு தெரியாதா, 2 பேரும் க்ளோஸ் தானே, 2.5 வருஷமாக பழகிட்டு இருந்து நீ தான் சொன்னார், அப்புறம் என்ன யார் கேட்கிறேன். ஆக்சுவலா மேட்டர் என்னவோ அந்த மேட்டரை மட்டும் பேசி இந்த மாதிரிலாம் இது பண்ணாத அப்படின்ற மாதிரி டைரக்டா பேசிட்டு விட்டு இருக்கலாம். ஆனா ஏதோ சீரியஸான மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டது. என்னன்னா ஏதோ ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாரு. ஸோ அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி ரொம்பவே கடுப்பாகி தான் இன்னைக்கு ஷோல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை வச்சு ரோஸ்ட் போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ திட்டாருன்னு நினைக்கிறேன்.
அவருக்கு அது ஒன்றும் இது சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாம் சகஜமாக பண்ணுறது தான். திவாகரை திட்டுறதாகட்டும், உருண்டன்னு சொல்கிறதாகட்டும், நிறைய இடத்துல வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கோவம் வரும்போது என்ன வேணால் வார்த்தையை போட்டு திட்டிடுறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அரோரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அரோராவும் அப்படி தான். நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் லைவ் பார்க்கும்போது தெரியாது. சரி, ஒன் ஹவர் ஷோவில் தெரியாது, ஏன்னா மியூட் போட்டுருவாங்க, லைவ்லேயும் மியூட் போட்டுருவாங்க. ஏன்னா லைவ்ல கூட அந்த வார்த்தையெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாத வார்த்தைகளாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள் அரோராம் பேசுகிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இந்த இருக்கிற கண்டஸ்டன்ட்ல முக்கால்வாசி பேர் அப்படி தான் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சண்டையில் வார்த்தையை விடுறது பார்த்தீங்கன்னா கமருதீன் இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஈஸியாக ஒரு சண்டை நடக்கும் போது இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விட்டுறாரு. ஸோ இதனால தான் ஒரு ஆரம்பத்துலேருந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை நிறுத்தலைனா இதுக்கப்புறமா அடி வாங்குவார். இப்போ அவருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வருது, வார்த்தையை விடுறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இது கூட இப்போ பார்வதியும் ஜாயின் பண்ணதால ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, ஊதி விடுறாங்க. ஆக்சுவலாக இதில் அவங்க இன்னும் இன்வால்வ் ஆகலை. அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அதில் எதுவும் இன்வால்வ் ஆகலை. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனையை வந்து பயங்கரமாக ஊதி விடுறதுக்கு இப்போ கமருதீன் கூடவே பார்வதி இருக்காங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல. கமருதீனுக்கு எது தெரியுமா ரொம்ப நல்லது, கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதும் பார்வதி கூட பழகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் தான் ரொம்ப நல்லது. ஆனால் அது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நடக்காது போல். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவரை வந்து எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு கேள்வி விஜய் சேதுபதி அடிக்கணும்னு நினச்சி கேள்வி கேட்டால் கூட அவர் சொல்கிற பதிலே விஜய் சேதுபதி காண்டாயிராரு. எப்பா கமருதீன் உட்கார் பண்ணி தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு தெளிவான பதில சொல்ல மாட்டாரு, ஒரு 4 வார்த்தையை சேர்ந்தாப்புல பேச மாட்டாரு. யோ என்னையா கமருதீன், உன்னை தெளிவான ஆளுன்னு நினைச்சேன், என்னையா நீ இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை, ஏன் ஒரு என்ன சொல்ல வரும்ன்ற விஷயத்த கூட கரெக்டாக கன்வே பண்ண முடியலன்னா என்னதான் நீ, உன்னை எப்படி நீ உன் மேலே நாயம் இருக்குன்னா கூட அந்த நாயத்தை நீ கரெக்டாக சொல்லணும், அதை கூட உன்னால் சொல்ல முடியலன்னா நீ எதுக்கு சண்டை போடுற? ஏன்னா சண்டை போடுறதுல முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க நாயத்தை திருப்பி சண்டையை வந்து சமாதானப்படுத்த வர விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் தான் புரிதல் கொண்டு வரேன்னு சொல்கிறாருல, எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் ஹோஸ்ட்டாக மாறி இருக்காரு. ஸோ அப்படி புரிய வைக்கணும்னு நினைக்கிறவர்கிட்ட நீங்கள் புரியுற மாதிரி கரெக்டாக பதிலாக சொன்னால் தான் அவர் உங்களுக்கு புரிய வச்சுட்டு ஷோவை கரெக்டாக டைமுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க முடியும். ஏன்னா அவரே ஒரு புரிதல் எப்படி சொல்லி மக்களுக்கு அதே மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்கும் புரிதலை ஏற்படுத்த வந்திருக்க மனுஷங்க. அவர் நீங்கள் இப்படி கடுப்பு ஏற்றலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எவ்வளோ புரிதல்ல. சே, விஜய் சேதுபதி உண்மையில் எதை சாதிச்சாரோ இல்லையோ நம்ம எல்லாருக்கும் இந்த ஷோ ஹோஸ்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் புரிய வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயங்க, கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதால அவங்களுக்கும் ஒரு கில்ட் இருக்குது. அதனால தான் ஆதிரையும் கத்த மாட்டுறாங்க. அதே மாதிரி தான் கமருதீனும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கத்துறாரு. அவரை பற்றி ரொம்ப நெகட்டிவான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அரோராவும் இது மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் 2 நாள் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ரொம்ப மோசமான இன்ஃபர்மேஷன் தான். சரி, இப்போ மட்டும் ஏமா பேசுகிற அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதுதான் ஏன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எதாவது எப்படியோ எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும், அதாவது கெட்ட வார்த்தை பேசுறதாகட்டும், இந்த மாதிரி சில விஷயம் 18+ கண்டென்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க ஜாலியாக நான் வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி நியாயம் பேச வராங்கல்ல, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அரோரா தான். ஸோ அவங்க தான் எப்படிமா குச்சமே இல்லாமல் எப்படிமா நீ பேசுகிற, அதாவது ஒரு பஞ்சாயத்தில் வந்து நீ வந்து முன்னாடி நின்று பேச எனக்கு உண்மையிலே ஏற்றுக்கவே முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவங்க பண்ண விஷயம் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தது. இன்னைக்கு எவிக்ட் ஆக வேண்டியது அவங்க தான். அவங்க பண்ணுற கண்டென்ட் அல்பத்தனமான அந்த கண்டென்ட்டுக்கோசம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவங்க பேக்கப் பண்ணுது, அப்சராவை தூக்கி வெளியே போடுது அப்படின்றதே ரொம்ப கேவலமான விஷயம். இதில் அவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் அவங்கள போல்டாக பேசுறது நினச்சா என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக விஜய் டிவி தான் நம்ம காரி தூப்பணும். இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்கள வந்து பேக்கப் பண்ணி உள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்ததுனால சொல்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.